நம்ம வந்து இந்த அமௌண்ட்ட குடுத்துருவோம். அப்ப இவர் வந்து ஹை ஆயிடுவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க குடுத்துறாங்க. அவங்க குடுக்கறது தப்புதான். ஒரு ஆளுக்கு மட்டும் பார்த்து குடுக்கறது தப்புதான். மணி டான்ஸ் நல்லா ஆடுனாலும், பட் அவர தாண்டி தான் எல்லாருமே வரப்போறாங்க. அப்படி இருக்கும்போது எல்லா பெர்ஃபார்மன்ஸ்க்கும் அட்லீஸ்ட் ஒரு ₹50 ₹100 ஆவது குடுத்துருக்கலாம். அன்னைக்கு நைட் ஸ்கோர் போர்ட்ல சேஞ்ச் பண்ணும்போது, விஷ்ணு, நிக்சன், பூர்ணிமா வந்து பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, இப்படி தெரிஞ்சிருந்தா நான் வந்து அர்ச்சனாக்கு பதிலா மணிய தூக்கியிருப்பேன். தென் செகண்ட் டே வந்து பூர்ணிமா கூட போட்டுட்டாங்க இவங்கள. அது ஒரு ஐட்டம் சாங்க்கு போட்டதுனால அவங்க வந்து கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. நான் அத வந்து ஃபுல்லா அது வேண்டான்னு சொல்லிட்டு நான் வந்து இருக்கபோது எனக்கு இந்த மாரி ஒரு சாங் சூஸ் பண்ணி குடுத்தது எனக்கு விருப்பம் இல்ல. செய்திமலர் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ் விசஸ் மக்கள் நிகழ்ச்சியில நம்ம கூட பிரியா ரஞ்சித் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். நேத்து பாத்தீங்க அப்படின்னா டான்ஸ் மேரத்தான் வந்து செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணாங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல யாரோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையாவே நல்லா இருந்துச்சு, யாரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சு? ஒஸ்ட்ன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே அவங்களோட டேலண்ட் தான் காமிச்சிருக்காங்க. பட் பெர்ஃபார்மன்ஸ்ல ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் டே புதன்கிழமை வந்து மணி ரொம்ப சூப்பரா பண்ணாரு. அவர் பண்ணது இல்லாம மத்தவங்க ஆடும்போது அவர் கொடுத்த அந்த எனர்ஜி, அவர் சொல்லிக் கொடுத்த விதம், அது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. எல்லாருக்குமே என்கரேஜ்மென்ட் பண்ணாரு. அண்ட் எஸ்பெஷலி பூர்ணிமாவோட டான்ஸ்ல வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா நல்லா இருந்துச்சு. மணியோடது சூப்பரா இருந்தது. மணின்னு சொல்லும்போது தான் மணியோட பெர்ஃபார்மன்ஸுக்கு நம்ம ரவீனா பாத்தீங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டையும் கொடுத்திருக்காங்க. இது வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பெரிய சர்ச்சையாவே மாறுனுச்சு. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா மணி வந்து மாயா அண்ட் பூர்ணிமா, நிக்சன் இவங்களுக்குலாம் வந்து ஆகாது. இப்ப விக்ரம்க்கும் சேர்த்து ஆகாது. சோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணி ரவீனா வந்து என்ன பண்றாங்க, மொத்த கேஷும் அவர்கிட்ட குடுத்துடுறாங்க. ஓகே. சோ அவங்க அதுல ஒண்ணு நோட் பண்றாங்க. என்னன்னா மாயா வந்து எல்லாரும் கேஷ் குடுக்க வரும்போது மாயா வரல. அது ஒண்ணு. அதுக்கான ரீசன் என்ன இருக்கும்ன்றது ரவீனாக்கு தெரியும். எப்படியும் இந்த டிக்கெட் டு ஃபினாலேல வந்து மணி வரக்கூடாதுன்னு தான் மாயா யோசிப்பாங்க. சோ அதனால வந்து நம்ம வந்து இந்த அமௌண்ட்ட குடுத்துருவோம். அப்ப இவர் வந்து ஹை ஆயிடுவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க குடுத்துறாங்க. அவங்க குடுக்கறது தப்புதான். ஒரு ஆளுக்கு மட்டும் பார்த்து குடுக்கறது தப்புதான். மணி டான்ஸ் நல்லா ஆடினாலும், பட் அவர தாண்டி தான் எல்லாருமே வரப்போறாங்க. அப்படி இருக்கும்போது எல்லா பெர்ஃபார்மன்ஸ்க்கும் அட்லீஸ்ட் ஒரு ₹50 ₹100 ஆவது குடுத்துருக்கலாம். பட் அவங்க அந்த மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. இது ஃபுல்லா வந்து பேக் ஃபயர் ஆனது மணிக்கு தான். மணிக்கு தான் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. என்னாச்சுன்னா இப்போ மணிக்கு ஃபேவரட்டிசம் வந்து அர்ச்சனா பண்ற மாதிரியும், அதனால வந்து நாங்க கேம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நாங்கெல்லாம் இப்படி பண்றோம் அப்படிங்கிற மாதிரியும், சும்மாவே மாயான் கேங் அதை தான் பண்ணுவாங்க. இது ஒரு அவங்களுக்கு ஒரு சாக்கா போச்சு. சோ அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓகே நம்ம வந்து நம்மளும் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. அது வந்து பிக் பாஸ்க்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அண்ட் நம்ம ஆமா அன்னைக்கு ப்ரோமோ பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீங்க வந்து திருப்பி எல்லாரும் வந்து கலெக்ட் பண்ணி அதுலயும் ஒரு ஃபேவரட்டிசம் இருந்தத. என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மணியை மட்டுமே வந்து டார்கெட் பண்ணி சொன்னாங்க. மெயினா நிக்சன் தான் சொன்னார் அந்த பாயிண்ட. என்னன்னா ரவீனா கொடுத்ததுதான் தப்பு, அங்க இருந்து தான் தொடங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேக்குறேன், இப்ப மணியோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு மாயா வந்து அமௌண்ட் தரல, அதை ஏன் யாருமே கேட்கல? இப்ப அத நம்ம கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தான் அவங்க கொடுக்கணும், அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கொடுக்கலாம், இல்லனா வேணாம் அப்படின்னு. அப்போ ரவீனாவோட பாயிண்ட்ல இருந்து பாக்கும்போது அது கரெக்ட் தானே. அவங்களுக்கு பிடிச்சவரு மணி ஆடும்போது மணிக்கு தான் ஃபேவரட்டிசம் பண்ணுவாங்க. சோ ரவீனா பண்ணது எல்லாரும் நம்ம இங்க இருந்து பாக்கும்போது வியூல தப்புதான். ஆனா உள்ள கேம்னு ஒண்ணு போயிட்டு இருக்குல்ல, எல்லாமே ஃபேவரட்டான ஆட்களுக்கு மட்டும்தான் நிறைய அமௌண்ட்ஸ் குடுக்குறாங்க. ஃபேவரட் இல்ல. இப்ப விக்ரம் எடுத்துக்கோங்களேன், ரவீனாக்கு ₹50 மட்டும் தான் கொடுத்தாரு. நிக்சன் வந்து ₹100 ₹200 தான் கொடுத்தாரு. சோ அப்படி பார்த்தா அப்போ மாயா அண்ட் பூர்ணிமாக்கு நீங்க நிறைய அமௌண்ட் தரீங்கல்ல, அப்போ அது ஃபேவரட்டிசமா தானே தெரியுது. கண்டிப்பா நீங்க கம்மியான அமௌண்ட் கொடுத்தாலும், அமௌண்டே கொடுக்கலனாலும் நீங்க ஜாஸ்தி கொடுத்தாலும் ஃபேவரட்டிசம் தான். அங்க அப்படிதான் நடக்குது. அங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து யாரும் காசு கொடுக்கறது இல்ல. அவங்களுடைய ஃபேவரட்டிசம் பார்த்து ஸ்ட்ராட்டஜி பார்த்து தான் கொடுக்குறாங்க. இவங்க போனோம் இவங்க. இதுல ஃபேவரட்டிசம் பார்க்காம கொடுத்த ஆட்கள் யாருன்னா விசித்ரா மேடம், அப்புறம் அர்ச்சனா, தினேஷ், இவங்க கொஞ்சம் கரெக்டா கொடுத்த மாதிரி தோணுச்சு. விஜய் கூட கரெக்டா கரெக்டா தான் கொடுத்தாரு. மிச்சபடி பூர்ணிமா, மாயா இவங்க எல்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டு மாத்தி கொடுத்தாங்க. விஷ்ணு கூட விஷ்ணு கூட கரெக்டா தான் கொடுத்தாப்ல. பட் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா ஸ்டார்ட் பண்ணது ரவீனா தான். அதுக்கு புள்ளி வச்சது யாருன்னு பார்த்தா, பிள்ளையார் சூழி இப்படி போறதுக்கு முன்னாடி மேல புள்ளி வைப்போம் இல்லையா, அந்த புள்ளி வந்து மாயா தான்.
ஓகே கரெக்ட். அதுக்கு சுழி போட்டது வந்து ரவீனா. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்ன இப்படி பண்ணிட்டீங்க தப்பு இல்லையா அப்படின்னு ஒரு கொஸ்டினையும் அவங்களே ஆமா. வச்சிருவாங்க. அது வந்து இவருக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ம். அது ரீசன் ரவீனா குடுத்ததுனால மட்டும் தான் அது நடந்தது. அப்படி இல்லன்னா இவங்க வேற மாரி நடத்திருப்பாங்க. மணிய ரொம்ப டவுன் பண்ணிருப்பாங்க. ஆமா அதுவும் கரெக்ட் தான். பூர்ணிமா இப்ப ம். பேசுறாங்க இல்லையா? ம். அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்களே மணிக்கு குடுத்துருக்க மாட்டாங்க. ம். அது அன்னைக்கு நைட் ஸ்கோர் போர்ட்ல சேஞ்ச் பண்ணும்போது, ம். விஷ்ணு, நிக்சன், பூர்ணிமா வந்து பேசுறாங்க. என்ன ம். பேசுறாங்கன்னா, இப்படி தெரிஞ்சிருந்தா நான் வந்து அர்ச்சனாக்கு பதிலா மணிய தூக்கியிருப்பேன். ம். டிக்கெட் டு ஃபினாலேக்குள்ள உள்ள வர்றதுக்கு யார் வேண்டான்னு தகுதி முடிவு இல்ல, பண்றதோ. யார் வேணாம்னு ம். நினைக்கிறோமோ, அந்த இடத்துல நான் மணிய தூக்கியிருப்பேன். ம். அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணி பேசியிருக்காங்க. சூப் நெக்ஸ்ட் டேயும் அதே தான் நடந்தது. மணி ம். தான் வந்து தூக்கப்பட்டார். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து மணிய தூக்கிட்டாங்க. செகண்ட் ரவுண்ட்ல வந்து மணி கிடையாது. ஓ! அப்படிங்கிற மாரி தான் ஓகே, போச்சு. ஓகே. எப்படியா ம். இருந்தாலும் மணிய தூக்கிட்டாங்க. தூக்கிட்டாங்க. ஓகே. இப்ப நிக்சன் பாத்தீங்கன்னா, நிக்சன் நல்லா தான் டான்ஸ் ஆனாங்க. அப்ப ரவீனா போயிட்டு ஹக்லாம் பண்ணி, "பணம் குடுக்க போறியாம்மா?" அப்படிலாம் கேட்கும்போது, "இல்ல, இல்ல. நான் வந்து என்கரேஜ் பண்றதுக்காக தான்." அவ்ளோ அழகா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது, ஏன் மணி வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, "நான் பணம் குடுக்குறேன். உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் புடிச்சிருந்தா ஆமா. குடு" அப்படின்ட்டு. அப்ப அத வாங்கி குடுத்துருக்கலாமே. மணி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அத வாங்க மறுக்குறாங்க ரவீனா. ஏன்? என்ன காரணம்? லவ் தான் அங்க ஸ்ட்ராங்கா இருக்கா? இல்ல மேபி இருக்கலாம். இது வந்து இவங்க கேம்க்கு செட் ஆகாதுன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த ம். லவ் வந்து அவங்களுக்கே பேக் ஃபயரா தான் ஆகுது. கண்டிப்பா. மணி வந்து ரவீனாவ வந்து கண்ட்ரோல் பண்றதா இருக்கட்டும். இப்ப ம். ரவீனா வந்து மணிக்கு ஃபேவரிட்டிசம் பாக்குறதா இருக்கட்டும். ஆ. இது 2மே வந்து இப்ப அவங்கவங்க கேம்க்கு தான் இப்ப வந்து பெரிய ஒரு ரவீனா அவங்களோட கேம ஒரு பிரச்சனையா பெரிய வந்து விஷயமா எடுத்துக்கிறதே கிடையாது. எதுக்கெடுத்தாலும் அதுதான். ஃபுல் சப்போர்ட் நான் அவங்களுக்கு தான். நெனச்சுட்டு இருந்தேன். மணி தான் வந்து ரவீனாவ கண்ட்ரோல் பண்றாரு அப்டின்ட்டு. ம். பட் இப்பதான் தெரியுது. ம். மணி கிளியரா இருக்காரு. ம். மணி வந்து ரொம்ப கிளியரா இருக்காரு. உள்ள தனியா கூட சொல்றாரு. நான் ஒரு 2000 தரேன். நீ யாருக்காவது குடுன்னா, ஆமா. இல்ல முடியாது. ம். என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த வீக் வந்து அ மீம்ஸ்ல கூட வந்திருந்தது. இந்த வீக் கமல் சாருக்கு ரவீனா தான் போல இருக்கு. டாபிக் அப்படிங்கிற மாரி. உண்மதான் அது. ம். இது வந்து கண்டிப்பா கண்டிப்பா கேட்கணும். கேட்கணும். கமல் சார் வந்து ம். கண்டிப்பா கேட்கணும். அதே டைம்ல வந்து இந்த சைடு வந்து நியாயமா நடந்துக்கிட்டாங்களான்னு பார்த்தா இல்ல. கிடையாது. ம். மாயா அண்ட் கோவும் வந்து நியாயமா நடந்துக்கல. அவங்க ம். கேஷ் விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிளாஷ் மாரி 2 பேருக்கும் வந்துச்சு. பூர்ணிமா அண்ட் பூர்ணிமா, மாயாக்கு. மாயா. பட் அவங்களுடைய ஸ்லாங்லயே அவங்களோட பாடி லாங்குவேஜ்ல பேசி அத ஆமா. முடிச்சுக்கிட்டாங்க. தல அப்டின்ட்டு ஆமா. பேசி அப்படி பேசி முடிச்சாங்க. முடிச்சுக்கிட்டாங்க. ம். பட் செகண்ட் ரவுண்ட்ல வந்து இன்னும் கொஞ்சம் கிளாஷ் ஜாஸ்தியான மாரி இருந்தது. மாயா அண்ட் ஓகே. பூர்ணிமாக்கு. ஆம். ரவீனா அண்ட் மாயாவோட டான்ஸ்ல வந்து ம். அந்த டான்ஸ் யாரு டான்ஸ் இது வந்து டான்ஸ் பேட்டில். சோ ம். அந்த டான்ஸ தான் பார்ப்பாங்க. ம். இவங்க வந்து என்ன பண்றாங்க, ஸ்பேஸ் குடுக்காம ஆடுனதுனால ம். ரவீனாவால பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. இவங்கள்து எஸ். வந்து ஓவர் பெர்ஃபார்மன்ஸா இருந்தது. ம். சோ கம்பேரிட்டிவ்லி வந்து மாயா வந்து கொஞ்சம் கம்மியா தான் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஸ்பேஸ் குடுக்கலன்ற அந்த ஒரு ரீசன்க்காக ம். ரவீனாக்கு அந்த பைசா வந்து போச்சு. பிக் பாஸ் மணி வந்து. எஸ். சோ அப்படி பார்க்கும்போது ஓகே. ஒரு ஒரு சைடுல வந்து பெர்ஃபார்மன்ஸும் பார்த்து தராங்க. அதுக்கான ரீசன் இது வந்து 2 பேர்ல ஒருத்தருக்கு தான் போகும் அப்படின்றதுனால ஒருத்தருக்கு மட்டும் அப்படி ஓகே, ஓகே. குடுக்குறாங்க. இதுல இன்னொரு கொஸ்டின். இப்ப ரவீனா பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல டான்சர். மணி ஆல்சோ நல்ல டான்சர். இவங்க 2 பேருமே நல்ல டான்ஸ் தான் இருக்கும்போது, அங்க இருக்கிறவங்கல யார் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றாளோ, அவங்களுக்கு தானே அவங்க குடுத்துருக்கணும். அவங்களுக்குள்ளவே அவங்க குடுத்த மாதிரி இருக்கு இல்லையா? யாரு மணி அண்ட் மணி ரவீனா அண்ட் ரவீனா. பேசிக்கிறது. ஆனா மணி எல்லாருக்குமே குடுத்தாரு. ரவீனா வந்து ரவீனா மணிக்கு மட்டுமே ஃபர்ஸ்ட் குடுத்துருப்பாங்க பெர்ஃபார்மன்ஸே இல்ல? மணி இதுதான்றதுனால ம். மொத்தத்தையும் தூக்கி அது குடுத்துட்டாங்க. தவறு இல்லையா? இன்னும் அது நெறைய பேர் தவறுதான். இருக்கும்போது அவங்க அதுதான் குடுக்கணும்ல. சொல்றேன். அது தவறுதான். ம். அது வந்து இப்ப அவங்களுக்கு தெரியாது. ம். மேபி அவங்க கேம்க்காக அப்படி பண்ணியிருக்கலாம். ம். மணிக்கு வந்து எப்படியாவது அவர் வந்து டிக்கெட் டு டிக்கெட் ஃபினாலே வந்து போணும். வந்துரணும். ம். ஒரு பாயிண்டாவது வந்துரணும்ன்றதுக்காக அவங்க பண்ணியிருக்கலாம். பட் ம். அதுவே மணிக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு. ம். எனக்கு தெரிஞ்சு கமல் சார் பேசும்போது என்ன சொல்வார்ன்னா, கண்டிப்பா ரவீனாவ கண்டிச்சு, மணி ம். மணி பேசின அந்த விஷயத்தையும் சொல்லுவாருன்னு ம். நெனைக்கிறேன் நானு. ஏன்னா மணிய வந்து இது வேணான்னு சொல்லும்போது, நீங்க ஏன் அவருக்கு போய் செய்றீங்க? ம். அப்படிங்கிற மாரி எஸ். கண்டிப்பா கமல் சார் கேட்பாரு. இந்த வாரம் எவிக்ஷன் மிட்நைட் எவிக்ஷன் வேற நடந்திருக்கு. அனன்யா வெளில போயிருக்காங்க. வந்த வேகத்துக்கு நானும் போறப்பா, திரும்ப திரும்ப வா அப்படிங்கிற மாரி நான் போட்டுருக்காங்க. 2 வீக்ஸ் முன்னால உங்ககிட்ட சொன்னேன்னு நெனைக்கிறேன். எஸ் அனன்யா அவங்க இன்னும் 2 போடுவாங்கன்ட்டு. வீக்ஸ் தான் இருப்பாங்க ம். அப்படிங்கிற மாரி. என்னன்னா, அனன்யா வந்து கேம் வைஸ் வந்து ஓகே நல்லா பண்றாங்க. பட் இந்த டான்ஸ் மாரத்தான் எடுக்கும்போது, ம். அவங்க வந்து அவங்களுக்கு என்ன கேரக்டர், என்ன ம். படம், என்ன பாட்டு, ம். அதுல என்னென்ன பேசியிருப்பாங்கன்ற டயலாக்ஸ் முதற்கொண்டு ஒண்ணுமே ஒண்ணும் தெரியல. தெரியாது. ம். சோ கூட இருக்கவங்க சொல்லி தராங்க தான். ம். அர்ச்சனாலாம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணாங்க. பட் ம். அவங்களால அது மேனேஜ் பண்ண முடியல. ம். கேரக்டர் விட்டு வெளியில வந்துட்டாங்க. ம். ஆனா, கொஞ்சம் இப்படி மாயா கேங்ல சேர்ந்தா மாரி எனக்கு தோணுச்சு. வெளியிலேருந்து வந்தாலும் அந்த மாயா கேங் இழுக்குறாங்க. ஆமா. ம். மாயா கேங்ல கொஞ்சம் அதாவது வெளில இருந்து அவங்க வரும்போது ம். மாயா, பூர்ணிமாலாம் அவங்களுக்கு பிடிக்கல. எஸ். பட் நெக்ஸ்ட் வீக்கே வந்து அவங்க வந்து அந்த கேங்ல சேர்ந்து கலாய்க்கிறது, பேசுறது அப்படிதான் ஐக்கியமாயிட்டாங்க. பண்ணிட்டு இருந்தாங்க. ம். இட்ஸ் ஓகே. இப்ப மாயா அண்ட் பூர்ணிமாக்குள்ள அவங்களுக்குள்ளயுமே கேம்ல சேஞ்சஸ்லாம் இருக்கு. முதல்ல இருந்த அந்த மாயா ஆக்ரோஷமான கேங்ஸ் ஒரு இதுவும் இல்ல.
பட் இப்ப கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிருக்கு. இப்பதான் கேம்குள்ள வராங்க. எல்லாமே கேம நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த வீக் பாத்தீங்கன்னா சண்டே விட கேம் தான் இப்ப நிறைய போயிட்டு இருக்கு. ஓகே. சோ அதனால வந்து இப்ப என்டர்டெயின்மெண்ட் அதிகமா ஓகே. இருக்கு. ஆமா. ஓகே. இந்த வீக் என்டர்டெயின்மென்ட்டா இருக்கு. நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்கும்னு தெரியல. நம்ம ஆளுங்க அப்பதானே 1 வீக் நீங்க சொல்ற மாதிரி 1 வீக் டம்மி ஆயிருவாங்க. இன்னொரு வீக் வந்து நல்லா ஆமா. எனர்ஜியா பெர்ஃபார்மன்ஸ் ஆமா. பண்ணுவாங்க. அப்படிதான். விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? ஆக்சுவலா நான் சொல்லணும்னு நினைச்சேன். விஜய் வந்து வேணுன்ட்டுமே வந்து டான்ஸ் பேட்டில்ல வந்து விட்டு குடுத்தா மாரி எனக்கு தோணுது. ஓகே. ஏன்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த கீழ அந்த தலை கீழ நின்னுலாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. ஆமா. அத ஏன் செகண்ட் டே அவர் பண்ணலன்னு எனக்கு புரியல. ம், அப்ப அது வாலண்டரா வந்து நிக்சனுக்கு விட்டு குடுத்தா மாரி எனக்கு தோணுது கண்டிப்பா. ஓகே, ஏன்னா, ஓகே. அந்த இன்டைரக்ட்டா வீட்ல பண்ண வந்து மாரி ஒரு ஃபீல். இன்டைரக்ட்டா ம், நிக்சனுக்கு சப்போர்ட் பண்ற மாரி அப்படி தோணுச்சு. ம். அதே மாரி அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல நிக்சன் தான் வின் பண்ணிருக்காரு. ஜெயிச்சாப்ல. ஓகே. சோ அதனால எனக்கு என்னவோ ஆ இந்த இடத்துல விஜய் விட்டு குடுத்துட்டாரோ! அப்படிங்கிற மாரி தாட். விசித்ரா மேமோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? அவங்கள கேட்காம ஃபர்ஸ்ட் டே வந்து விட்டுட்டீங்களா? சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவங்க ம், சிங்கிளா ஆடும்போது, அதுலயும் வந்து அந்த படையப்பாவோடைய அந்த ஃபுல் சாங்ல மேல் வெர்ஷனும் இருந்தது. ம், அது வந்து தினேஷ் வந்து சூப்பரா பண்ணாரு. ம், அண்ட் இவங்களுமே அவங்களுக்கு ஈடு குடுத்து பண்ணாங்க. அதே மாரி இவருக்கு பாட்டு வரும்போது நடுவுல வந்து வந்து போனாங்க. ம். அது 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா தான் இருந்துச்சு. ஓகே. தென் செகண்ட் டே வந்து பூர்ணிமா கூட போட்டுட்டாங்க இவங்கள. ம், அதுவும் ம். ஒரு ஐட்டம் சாங்க்கு போட்டதுனால, ஓ! அவங்க வந்து கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. நான் அத வந்து நான் ஃபுல்லா அது மறந்துட்டேன். தனியா வேண்டான்னு வந்திருக்கேன். சொல்லிட்டு நான் வந்து இருக்கபோது, எனக்கு இந்த மாரி ஒரு சாங்க சூஸ் பண்ணி குடுத்தது எனக்கு விருப்பம் இல்ல. ம், அப்படிங்கிற மாரி அவங்க சொன்னாங்க. மத்த விதத்துல டான்ஸ்லாம் நல்லா தான் பண்ணாங்க. எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் சூப்பரா இருந்தது. ம், பட் அவங்களால ரொம்ப டீப்பா டான்ஸ் பண்ண முடியாது. ம். அந்த சாரி வேற ஓகே, ஓகே. கட்டியிருந்தாங்க. ம், நார்மலா நம்ம டாப் அந்த மாரினா ஓகே பண்ணலாம். பட் ம். ஆ கொஞ்சம் அ மைண்ட் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் இதுவா ஆயிருக்கு. தான் இருந்தது ம், அவங்களுக்கு. ம். டான்ஸ் பண்ணும்போதே அவங்க ஃபேஸ்ல ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்தாலும் ஒரு சிரிப்பு மாரி அந்த மாரி எதுவுமே இல்ல. ஓகே. தென் அது முடிஞ்சு வந்ததுமே மணிகிட்டயும் இதான் பேசினாங்க. "என்னடா சாங் ம், செலக்ஷன் இது? எனக்கு ம், வந்து பிடிக்கலடா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. மேபி அதே மாரி இன்னொரு விஷயம் கூட இருக்கு. விசித்ரா மேடம் வந்து இந்த எவிக்ஷன் இப்ப மிட் வீக் எவிக்ஷன் எஸ், நடக்குது எஸ். இல்லையா? ம். ஸோ அது நடக்கும்போது இந்த பிக்சர் ஒட்டுறதுக்கு முன்னால போட்டதுக்கு. ம், பிக் பாஸ் வந்து லிவிங் ஏரியால உட்கார வச்சு பேசும்போது, ம், இவங்களும் தான் அந்த எவிக்ஷனுக்கு வந்து சிரிச்சாங்க. ம், சிரிச்சுட்டு கிண்டல் பண்ணிட்டு, இந்த சைடுல பூர்ணிமா, இந்த சைடுல விசித்ரா, நடுவுல மாயா. 2 ம், பேரும் தோள்ல சாஞ்சுட்டு இருந்தாங்க. ம். ஸோ அந்த மாரி ஒரு விஷயம் விஷயம் பண்ணாங்க. பண்ணேன். பட் வெளியில நின்னு கூல் சுரேஷ் பண்ண அந்த காமெடிக்கு ரவீனா அண்ட் எல்லாரும் கொஞ்சம் சிரிச்சதுக்கு, உள்ள வந்து அவங்க கொஞ்சம் ஃபயர் ஆன மாரி தோணுச்சு. ஓகே, உள்ள வந்து ஓகே. ரவீனா கிட்ட சொல்றாங்க, ஒருத்தர் எலிமினேட் ஆயி போறாங்க. அந்த இடத்துல நிக்கிறாங்க. நீங்கலாம் எப்படி சிரிக்கிறீங்க?" அப்படின்னு ம், ம். கேட்கறாங்க. அப்ப இவங்க தான் அத இவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க. பண்ணியிருப்பாங்க. ம், அண்ட் இவங்களும் ஏன் அத சொல்றாங்கன்றது எனக்கு ஒருவேள அவங்க மறந்துட்டாங்களா? ம். அது என்னன்றது எனக்கு கேட்டோனே புரியல. வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக சிரிச்சேன் அப்படின்ற ஆமா. மாதிரி ஏன்னா, தோணுது. அந்த கேம் முடிஞ்சு அவங்க வெளியில ம், போறாங்கன்றது ரொம்ப ஹார்டா இருக்கும் அவங்களுக்கு. ம், அப்படி அப்படி இருக்கும்போது, இவங்களுமே அந்த எலிமினேஷன் சொல்லும்போது சிரிச்சாங்க தான். ம், பட் இவங்கலாம் நாமினேஷன்ஸ்ல இல்லன்னு நெனச்சு சிரிச்சாங்களா? அது ம். என்னங்கிறது தெரியல. ஆமா. நிக்சன் கூட சிரிச்சுட்டு தான் இருந்தாரு. அதுதான். ஆம். ஆ நிக்சன் நிக்சனும் சிரிச்சுட்டு தான் இருந்தாரு. எஸ். பட் அத பர்சனலா மேபி ரவீனாவ அனன்யா மட்டும் சொன்னாங்க. வந்து எவிக்ஷன் ஆனதுனால யாருக்கும் அந்த அளவுக்கு ஒரு இது இருந்திருக்காது. தாக்கம் இருந்திருக்காது இல்லையா? ஏன்னா இப்பதான் 1 வீக் முன்னாடி தான் 2 வீக்ஸ் ஆமா, முன்னாடி தான் வந்தாங்க. வந்த ஆமா. வேகத்துக்கு திரும்பிட்டாங்க. இன்னும் வந்து மாயாவுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஆஹா! ஒரு ஆள் வெளில அனுப்பிட்டோம். இன்னும் விஜய் ஒரு ஆள் உள்ள இருக்காரு. எப்படா அனுப்புறது? இல்ல அவங்க விஜய் அனுப்ப மாட்டாங்க. விஜய் ம். வச்சுப்பாங்க. ஏன்னா விஜய் ஓகே. வந்து நல்லா கேம் ப்ளே பண்ணுவாரு. ம். அண்ட் விஜய் அதுதானே வந்து இப்போ பிரச்சனையே அங்க. தோஸ்த். ம். அவங்களுடைய தோஸ்த். ம். ஸ்டார்ட்டிங்லயும் சரி, இப்பவும் சரி. சோ அதனால அவங்கள அனுப்புற பிளான் அவங்களுக்கு வந்து இல்ல. சரி, ஓகே மேம். கம்மியா. அப்ப இப்ப இந்த அவங்க டைம் மெயின் வந்துட்டு இப்ப ம். மெயின் அவங்களுடைய டார்கெட் யாரா இருக்கும்னா, மணி அண்ட் ரவீனாவா தான் இருக்கும். ஆமா. நெக்ஸ்ட் வீக்ல. எல்லாருக்குமே வந்துட்டு அவங்க மேல திரும்பிடுச்சு பார்வை. ஆமா. என்ன நடக்க போகுதுன்னு அதுக்கான தெரியாம. ஃபுல் ரீசனும் அவங்களே தான். தன்னை சோ தானே இது ஆமா. பண்ணிக்கிறது. தல அது மணலி எப்படின்னு போட்டுக்கிறது. தெரியல. ஆமா. ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு எவிக்ஷன் மிட் நைட் எவிக்ஷன் முடிஞ்சிருச்சு. நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருந்தோம்னா, அந்த வாரம் 2 எவிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாரி பேசியிருந்தோம். 1 எவிக்ஷன் ஆயிடுச்சு. இப்ப திரும்பவும் 2 எவிக்ஷன் இருக்குமா? இல்ல 1 எவிக்ஷன் இருக்குமா? அதுதான் இப்போ டவுட்டா இருக்கு. ம். நான் ஆக்சுவலா 2 விஷயம் தான் நான் நெனச்சுட்டு எஸ். இருந்தேன். ம். பட் 13 பேர் அப்டின்னும்போது, இன்னும் நம்மளுக்கு 4 வாரம் தான் இருக்கு. ம். சோ இந்த 4 வாரத்துல எப்படி 13 பேரு எப்படி கொண்டு போவாங்க? ஒரு டிக்கெட் டூ ஃபினாலே கூட ஒரு ஒரு 5 டூ 6 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. ஆமா. அந்த 6 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்டின்னா, அந்த ஃபைனல் நோக்கி போம்போது அந்த ஒரு பெர்சன அனுப்பிச்சுருவாங்க. ம். ம். போன சீசன்ல அப்படிதான் மைனாவ அனுப்பிச்சாங்க. ம். சோ அந்த மாரி அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5 பேர் தான் உள்ள இருக்க முடியும். ம். அப்படி பார்க்கும்போது மேக்ஸிமம் ஒரு 6 பேர்ன்னு வைங்களேன். 6 ஓகே. பேர்னா இங்க 13 பேர் இருக்காங்க. ம். 13 பேர்ல இப்ப நேத்து ஒருத்தவங்க போயிட்டாங்க. அப்படி ஓகே. பார்க்கும்போது, எனக்கு தெரிஞ்சு வீக்லி ஒன்ஸ்ன்னா 4 பேர் தான் வெளியில போ முடியும். ஆமா. அப்ப இன்னும் 3 ஒருத்தரோ எவிக்ஷன் 2 பேரோ ஆயிடுமா? இருக்காங்க. லிஸ்ட் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவிக்ஷன்ல 3 வாங்கம்மா 3 பேர் வெளில போங்க இல்ல அப்படின்ட்டா எப்படி போன இருக்கும்? வீக் வேற இவர் சொல்லிட்டு போனாரு. கமல் சார் ம். வந்து
எவிக்ஷன் நோ எவிக்ஷன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் ஓகே. கார்டு காட்டுறதுக்கு முன்னால எனக்கு கூட 3 முட்டை பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிருக்கு. போனாரு. எஸ். மேபி இத வச்சு இந்த தான் அவர் சொல்லிட்டு வாரம் போனாரா அவங்க 3 அப்படிங்கிறது முறை எனக்கு எவிக்ஷன் பண்ணா மட்டும் தானே உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் நம்ம வெளில இந்த அனுப்ப வீக் முடியும். வந்து 2 எவிக்ஷன் பண்ணா மட்டுமே தான் ம். அடுத்த 4 வாரத்துக்கு ம். கரெக்ட்டா ஒருத்தர் பண்ண முடியும். அப்படி இல்லன்னா இந்த வீக் மிட் எவிக்ஷன் ஒருத்தர் போயிட்டாங்க. ம். சோ இப்ப வந்து இந்த வீக் இந்த ஒருத்தர் week. எவிக்ஷன் ஆவாங்க. அண்ட் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இன்னும் கேஷ் வைக்கல. ஆமா. கேஷ் எடுத்துட்டு வச்சா போறதுக்கு மேபி இருக்கு. அதுல ஒருத்தர் போவாங்க. எஸ். சோ அப்படி போயிட்டாங்கன்னா இது வந்து கண்டஸ்டன்ஸ பொறுத்து தான். எவ்வளவு டஃப் குடுக்குறாங்களோ அந்த அந்த அளவுக்கு தான். சீசன்ல அத்தனை பேர் வந்து எத்தனை பேர் டஃப் குடுக்குறாங்களோ அவங்க தான் வந்து அந்த ஃபினாலேல வர முடியும். ஓகே. ஃபைனல் ஸ்டேஜ்ல ஒரு 5 பேர் 6 பேரா அப்படிங்கறது அவங்க டஃப் குடுக்கறத வச்சு அவங்களோட கேமை வச்சு தான். மேபி அவ்வளோ ரொம்ப டஃப் இல்ல ஈஸி தான் அப்படின்னா டபுள் எவிக்ஷன் கூட நெக்ஸ்ட் வீக்கும் வைப்பாங்க. அதுக்கு அடுத்த வாரம் ஒருத்தர் கேஷ் எடுக்கிற மாதிரி ஒருத்தர் இது பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வீக் வந்து டைரக்டா ஃபினாலே டைரக்டா அப்படி ஃபைனல். அப்படி போற மாதிரி இருக்கும். அது ஓகே, வந்து ஓகே. இந்த வீக் எவிக்ஷன் வச்சு தான் வந்து இது பண்ண முடியும். நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். ஓகே மேம். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா 75 ம். இத வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்வீட்டோட ஆமா. கொண்டாடு அப்படின்ற மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? 75க்கு அப்புறமா பிக் பாஸ் வீட்ல என்னெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்க? 75th டே இன்னும் 25 டேஸ் தான். ம். ஸோ கொஞ்சம் இனிமேல் ஹார்டா தான் போகும். எல்லா கேமுமே இனிமேல் ரொம்ப டஃப்பா தான் போகும். ம். ஆக்சுவலா இது 50 டேஸ்ல இருந்தே தொடங்கியிருக்கணும். ம். பட் இப்பதான் தொடங்கியிருக்காங்க. இப்போ இந்த டான்ஸ் மேரத்தான் இந்த வீக் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கன்ஃபார்மா ரொம்ப டஃப்பா தான் போகும். நெக்ஸ்ட் வீக்லாம் வந்து மண்டேல இருந்து செம்ம டஃப்பா தான் போகும். இன்னும் ஓகே. சொல்லணும்னா நைட் எல்லாம் கண் முழிக்கிற மாதிரி கூட கேம்ஸ் எல்லாம் இருக்கு. கேம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஆமா. கேம்ல அவங்கள வந்துட்டு எவிக்ட் பண்ண மட்டும் தானே உண்டு. இல்லனா எல்லாருமே நல்லா வேற பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. ஆமா. கேம் அப்படின்னு வந்துட்டா எழுந்துடுறா அப்படின்ற மாதிரி ஆமா. எல்லாம் இப்ப செமையா வந்து இந்த performance டிக்கெட் டு பண்ணிட்டு இருக்காங்க. ஃபினாலேல வந்து நான் சொன்ன மாதிரி அர்ச்சனாவும் வின் பண்ணிருக்காங்க. ம். நிக்சன் அண்ட் தினேஷ் இவங்க 3 3 பேர் பேரும். தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ம். பட் என்னுடைய பர்சனல் இது என்னன்னா ம். தினேஷ்க்கு பதிலா விக்ரம தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே, ஏன்னா ஓகே. ஒரு ஒரு நிமிஷம் கூட அந்த கேரக்டர்ல இருந்து விக்ரம் வந்து விக்ரம் வெளியில மாறவே வரவே கிடையாது. இல்ல. சுத்தமா வெளியில வரல. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கரெக்ட்டா குடுத்துட்டு இருக்காரு. ஆமா. இப்பதான் அவர் கேம் நல்லா ஆமா. சூடு அந்த பிடிச்சிருக்கு. அவரு டான்ஸ் பண்ணி அந்த மூச்சு வாங்குது. அவருக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. அப்ப கூட அந்த அந்த ஸ்லாங்லயே தான் வந்து என்னோட அந்த பாப் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. சொல்றாரு. அந்த மிஷின் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாரு. அத பண்ணிட்டாரு. அப்புறம் உட்கார்ந்தாரு, படுத்துட்டு இருந்தாரு. என்ன ஆச்சுடான்னு அர்ச்சனா கேட்கும்போது கூட, "இல்ல புள்ள எனக்கு வலிக்குது புள்ள" அப்படிங்கிற மாரி அந்த ஸ்லாங்லயே தான் பேசினாரு. ஓகே. பட் தினேஷ் வந்து இந்த வடை மாவு அரைச்சிட்டு இருக்கும்போது விசித்ரா மேடம் ஒரு வேலை பண்ணாங்க. ம். அரைச்சிட்டு இருக்கும்போது பாதிரி எடுத்துட்டு வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இவருக்கு கோவம் வந்துருச்சு. அப்போ ஒரு சில வினாடிகள் வந்து எட்டி சந்திரமுகிய பார்க்க வெளிய பாக்குற மாதிரி ஆரம்பிச்சிட்டா. தினேஷ வெளியில பார்த்தோம் நம்ம. ஒரு தினேஷ் 10 மினிட்ஸ்க்கு. எஸ், எஸ். அதுக்கப்புறம் திருப்பியும் தம்பி நீ வந்து ரஜினி கேரக்டர்ல இருக்காப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் calm திருப்பியும் down. ஒரு கேரக்டர் மாறி ம். திருப்பியும் பண்ணாரு. சோ அந்த ஒரு கம்பேரிட்டிவ்ல பாக்கும்போது எனக்கு விக்ரம் நல்லா பண்ண மாதிரி தோணுச்சு. ஓகே. அது 2-3 பேர் மட்டும் தான் விக்ரம சொன்னாங்க. ம். மிச்சம் எல்லாரும் தினேஷ் அண்ட் அர்ச்சனா தான் சொன்னாங்க. அர்ச்சனாவை மேக்ஸிமம் இதுலயுமே இருந்த favoritism காணப்படுது இல்லையா? 13 பேர்ல 12 பேர் வந்து சாரி அர்ச்சனா விட்டுட்டோம் அப்படின்னா 12 பேர்ல 11 பேர் வந்து அர்ச்சனாவை தான் சொன்னாங்க ம், ம். ஒருத்தரா. Okay. அதுல ஒரே ஒருத்தர் மட்டும் சொல்ல அது யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். Yes. அண்ட் தினேஷ்க்கு மட்டும் ஒரு 7-8 பேர் அப்படி சொன்ன மாதிரி ஃபீல் ஆச்சு. மத்தபடி ஓகே நல்லா இருந்தது. இதுல அர்ச்சனா வின் பண்ணியும் அவங்களால வந்து டிக்கெட் டு ஃபினாலே போக முடியாது. சோ அவங்க ஆமா. எலிமினேட் ஆயிருந்ததுனால ம். அந்த ஒரு பாயிண்ட்ல தான் ஒரு ட்விஸ்டே வச்சாங்க அர்ச்சனா. ம். பிக் பாஸ் சொல்லும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட எடுத்து பூர்ணிமாக்கு கொடுத்துட்டாங்க. Yes. இது ஆமா, வந்து யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிற அன்எக்ஸ்பெக்டட். ஒரு விஷயத்தை சொல்லி தானே நானே அன்எக்ஸ்பெக்டட் தான். நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தது என்ன சொன்னா விசித்ரா மேடம், மணி, ரவினா இந்த மாதிரி போகும்னு நான் நினைச்சேன். பட் அவங்க அப்படியே ஆப்போசிட்டா இப்படி பண்ணாங்க. நல்லா யோசிக்கிற அவங்களே இந்த மாதிரி ஒரு mistake பயங்கரமா பண்ணிருக்காங்க. யோசிச்சு அது கிரிமினல் கூட சொல்லலாம். பயங்கர அது கிரிமினலா விக்ரம் கிரைமா கூட அழகா யோசிச்சு கொடுத்திருக்கலாம். இந்த ஒரு பாயிண்ட கொடுத்தா ஏன்னா மாயா லீஸ்ட்ல இருக்காங்க. ம். ஓகே பூர்ணிமா வந்து ஒரு அளவுக்கு ஸ்கோர்ல இருந்தாங்க அந்த ஸ்கோர் போர்ட்ல. பட் இந்த ஒரு பாயிண்ட் வச்சு அவங்க உள்ள போயிட்டாங்கன்னா ம். அவங்க டிக்கெட் டு ஃபினாலே போயாச்சு. ம். தென் இதுக்கப்புறம் வரவங்க எல்லாம் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா அதுலயும் 2 பேர் 3 பேர் அப்படிதான் ஒருத்தரா ஏற முடியும் அந்த பாயிண்ட்குள்ள. அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்டே நீ போயிட்டனா உனக்கும் அவளுக்கும் நிறைய கிளாஷ் வரும்ல. Yes. அதனால உள்ள வர போய் கேம்ஸ்ல வச்சுக்கோங்க. வந்து ஆமா. ஏன்னா நேத்தே வந்து அந்த சண்டே வர பார்த்ததா சொன்னாங்க அர்ச்சனா. அந்த சண்டைக்காக நான் உங்களுக்கு தரவே இல்ல. பட் அதுக்காக தான் கொடுத்தாங்கன்னு எனக்கு கிளியராவே தெரியுது. ஏன்னா மாயா அண்ட் பூர்ணிமாக்கு இப்பதான் சண்டை ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு இப்பதான் கேம் வச்சிருக்காங்க. ம். சோ இண்டிவிஜுவலா எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல எனக்கு தான் பாயிண்ட் வேணும் அப்படின்ட்டு மாயா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ம். அப்படின்னா
அவங்கள விட்டுட்டு இந்த இவங்களுக்கு பாயிண்ட் பூர்ணிமாவுக்கு குடுத்தாதான் போறத அது அவங்களால வந்து ஒத்துக்க முடியாது, கேம் அக்செப்ட் வந்து பண்ணிக்க அப்பதான் முடியாது. வந்து மேல ஏறும். ம். சோ அதனால கரெக்டா யோசிச்சு அர்ச்சனா வந்து அந்த ஒரு பாயிண்ட்ட வந்து பூர்ணிமா குடுத்து நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. எஸ். பூர்ணிமா பயங்கர ஷாக். தேங்க் யூ சோ மச். ஓ அப்டின்னாங்க. ஓகே. பட் இனிமே ஓகே. நட்புகள் மலரட்டும் உண்மையாவே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மேபி பூர்ணிமா ஓகே. கேரக்டர் சேஞ்ச் ஆயி இதுக்கப்புறம் நல்லா பண்ணாங்கன்னா ஓகே நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த வாரம் யார் எவிக்ஷன்ல வருவான்னு நினைக்கிறீங்க? இந்த வீக் வந்து அன்அஃபிஷியல் ஓட்ஸ்ல வந்து நிக்சன் அண்ட் கூல் சுரேஷ் வந்து கீழ இருக்காங்க. ஓகே. அனன்யா அதுக்கு கீழ இருந்தாங்க. எஸ். நிக்சனுக்கு அனன்யா கீழ. இப்ப போயிட்டாங்க. அனன்யா ம். போனதுனால ம். நிக்சன் அண்ட் கூல் சுரேஷ் தான் இருக்காங்க ம். அந்த பிளேஸ்ல. ஃபர்ஸ்ட் லீஸ்ட்ல இருக்கிறது நிக்சன். அதுக்கு மேல கூல் சுரேஷ் இருக்காரு. ம். சோ 2 பேருக்கும் அன்அஃபிஷியலியே ஒரு 1000 ஓட்ஸ் அந்த வித்தியாசம் தான் இருக்கு. ம். எனக்கு தெரிஞ்சு வந்து செவுரு எகிறி குதிக்கிற கூல் சுரேஷ். அளவுக்கு போன கூல் சுரேஷ் வந்து வெளியில போறது ஓகே. எஸ். பட் ஏன்னா இப்ப அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுல பிக் பாஸ்ல வந்து பரணிக்கு கொடுத்த ஒரு இது எவிக்டும் வந்து தப்பாயிரும் இல்லையா? கூல் சுரேஷ் வந்து அக்செப்ட் பண்ண மாதிரி ஆயிடும் இல்லையா? இல்ல பரணி வந்து அவர் வெளியில போணும் இந்த ஸ்ட்ரெஸ்ல செவுரு ஏறி இருக்க குதிச்சாரு முடியாது இல்லையா? அப்படின்னு சொல்லி தான் போனார். ஏன்னா அது சீசன் 1 ம். கேம் இப்படிதான் இருக்கும். ம். ஆட்கள் இப்படிதான் இருப்பாங்க. இவ்ளோ டஃப்பா போகும். ம். என்ன இவ்ளோ டார்ச்சர் பண்றாங்கங்கிறதே வந்து அவரால ஏத்துக்க முடியல. ம். சோ அதுக்கு அடுத்த சீசன்னா அத பார்த்து தான் வர்றது. ம். அப்படி இருக்கும்போது கூல் சுரேஷ்க்கு தெரியும் இந்த சீசன் இப்படிதான் இருக்கும். ம். இப்படிதான் ஆட்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது. பட் அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ம். அவரு வெளியில நெறைய பேர் சொல்றாங்க அவர் நடிக்கிறாரு. அவர் உள்ளதான் இருக்கணும்னு ஆசைப்படுறாருன்னு. மேபி இருக்கலாம். ம். அதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க. எஸ். மாயா ஒரு ஸ்ட்ராட்டஜி, பூர்ணிமா ஒரு ஸ்ட்ராட்டஜி, நிக்சன் ஒரு அர்ச்சனா ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் எல்லாரும் பண்ற யூஸ் மாரி, பண்ணும்போது இவரும் ஒரு கஷ்டப்படுறாங்க. ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ற மாரி நம்ம நெனச்சுக்க வேண்டியதுதான். எஸ். பட் அவரு கேம் வைஸ் பார்க்கும்போது அவர் வெளியில போறது ஓகே. ஓகே. போகலாம் அப்படிங்கிறது. பட் டபுள் எவிக்ஷனா இருக்கு அப்படின்னா, இவங்க 2 பேரும் 2 பேருமே போறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இருக்கு. இந்த வீக் அதுதான். ஏன்னா இவங்க தான் லீஸ்ட்ல இருக்காங்க. So, இவங்க 2 அன்அஃபிஷியல் பேரும். மேக்ஸிமம் கரெக்ட்டா தான் இருக்கும். ம். அப்படி இருக்கும்போது நிக்சன் அண்ட் கூல் சுரேஷ் வெளியில போறதுக்கு டபுள் வாய்ப்பு. எவிக்ஷன். டபுள் எவிக்ஷன் தான். ம். அப்படி சிங்கிள் எவிக்ஷன்னா எனக்கே கன்ஃப்யூஸ்டா தான் இருக்கு. யார அனுப்புவாங்க? கேம் வைஸ் பார்த்து கூல் சுரேஷ் கூல் அனுப்புவாங்களா? சுரேஷ் தான் போறதுக்கான வாய்ப்புகள் நீங்க சொல்ற மாதிரி ஆமா. அதிகமா இருக்கு. பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே மேம். இப்ப பாத்தீங்கன்னா டான்ஸ் மாரத்தான், டான்ஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், இவங்களோட முகங்கள், ஒரிஜினல் முகங்கள் எல்லாமே வெளிக்காட்டிட்டு இருக்காங்க. இந்த வாரம் எவிக்ஷன்ல யார் எவிக்ஷன் ஆக போறா அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து பேசுவோம் பிக் பாஸ் நிகழ்ச்சியில. தேங்க் யூ மேம். தேங்க்